நாங்கள் எடுத்துக்கொள்வோம் புக் ஆஃப் ஜூட், யூதாவின் புத்தகம். ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் ப்ரொஃபெட் அண்ட் ப்ரொஃபஸி, தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனங்களும். தேவன் இதயத்தில் பேர்டுனை போட்டார். நாங்கள் வாசிக்கிற பைபிள் இந்த காலத்தில் ரிலவனாக இருக்கணும், சம்மந்தப்பட்டிருக்கணும், அல்லது நாங்கள் பைபிளை வாசிக்கிற பிரயோசனம் இல்லை. இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். மற்ற இந்த காலத்தில் நிறைய குழப்பங்கள் மக்களுடைய மனதில் அல்லது கிறிஸ்தவருடைய விசேஷமாக மனதில் வர குழப்பங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு வேர்டில் நான் முடிக்கிறேன்டா, தேவனுடைய சத்தியத்தை அநேருக்கு வாசிக்க விருப்பம் இல்லை. See, they choose in the preachers than the word of God. ஒரு வசனம் இருக்குது பைபிளில், அவங்க சூஸ் பண்ணுறாங்களாம், ப்ரீச் பண்ணுறாங்களா. பைபிள் வசனத்தை குறித்து அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் திருப்பி வேதத்தை ஆராயணும். யார் என்ன சொன்னாலும், பவுல் சொல்லுறான் 1ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல, வானத்திலிருந்து ஒரு தூதன் தன்னும் உங்களுக்கு முன்னால வந்து நாங்கள் ப்ரீச் பண்ணாத ஒரு வேற கோஸ்பலை உங்களுக்கு ப்ரீச் பண்ண நீங்கள் அவனை அங்கீகரிக்கணும். யோசிச்சு பாருங்க, டைரக்டா வானத்திலிருந்து வந்த ஒரு தூதன், தேவன கண்டவன் நேர, அப்படிப்பட்டவன் ஒருவன் வந்து ஒரு புதிதான ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு வந்து சொன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று பவுல் சொல்ல வைக்கல. நாங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தயவுசெய்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தடவை கல்லறிகிறதுக்கோ அல்லது ஆக்களை நியாயம் தீக்கிறதுக்கோ, நாங்கள் பெட்டர் மெட்டாக்கள் எல்லாரும் கூடாது என்று கண்டெம் பண்றதுக்கோ இல்லை. அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஸோ எங்களுக்கு கோவாக்கினியை நாங்கள் குவித்து கொள்ளாபடி நாங்கள் மெட்டாக்களை நியாயத்திக்கல. பட் பைபிளோட ஒரு வசனம் இருக்குது, அது எப்பவுமே என்ன சிந்திக்க வச்சுது. நாங்கள் சரியான நிதானம் உள்ள ஆக்களாக இருக்கணும். இதுதான் கிறிஸ்டியன்ஸ் விடுற பிள்ளை. ஒன்றிலுமே நிதானம் இல்லை. நாங்கள் நியாயத்திக்க கூடாது, நல்லது, பட் நிதானத்தை நாங்கள் விட்டோம். ஸோ இந்த புக்குக்கு போகணும்னா 1 யோவான், அதுக்கு முதல் புத்தகம். உங்களை எல்லாருக்கும் ஃபேமிலி வாய்ஸான ஒரு வேர்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 4 verse 1. அன்பான நண்பரே, ஆவிகளால் பேசுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற எல்லோரையும் நம்ப வேண்டாம். அந்த ஆவிகள் இறைவனிடம் இருந்துதான் வந்தனமா என்று அவர்களை பரிசீலித்து பாருங்கள். இது பரிசுத்தாமியானவற்ற ஜோப் இல்லை, கத்தட்ட ஜோப் இல்லை, பிதாண்ட ஜோப் இல்லை, மற்றாக்கள ஜோப் இல்லை. இட்ஸ் யோர் ஜாப், உங்களோட வேலை. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நாங்கள் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை யோவான் வலியுறுத்தி சொல்றார். நாங்கள் பரிசீலிக்கணுமா, அது எங்களோட வேலை. ஞான் தீர்க்கிறதில்ல, பரிசீலிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தீர்க்க தரிசனம் வருது, ஒரு சொல்றார், நான் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுறார் என்று ஒரு ஆள் சொல்றார். ஸோ ஹவ் டு யூ நோ, எப்படி தெரியும் இது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார்? உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லாட்டி நீங்க சரியான கஷ்டம் நிதானிக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆவிக்குரியவன் ஒருவனான நிதானிக்கப்படும், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து தருவான், பட் அவனை ஒருத்தர் நிதானிக்க இல்லாதன்னு பைபிள் இருக்கு. ஸோ அதில் அந்த மேல்பாதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவன் நிதானம் தருகிறவன். அவன் தான் ஆவிக்குரியவன். நிலத்தில் விழுகிறவன் இல்லை, உருள்றது இல்லை, அந்நிய பாஷை பேசுறது இல்லை. அந்நிய பாஷை பிசாசும் பேசும், பட் எல்லாவற்றையும் நிதானிக்கிற ஒரு தன்மை வேணும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. மெசேஜ் பைபிள் இருக்கு, இங்கிலீஷ் பைபிள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ ஹியர். சிம்பிளா போட்டிருக்கு, பிளைனா போட்டிருக்கு. இதை விட பிளைனான இங்கிலீஷ் நான் நினைக்கல இருக்குமெண்டு. எல்லாத்தையும் நம்ப வேணாமல் இருக்கு. Carefully weigh and examine what people tell you. Not everyone who talks about God comes from God. சரியான கிளியரா இருக்கு. கர்த்தரை பற்றி ஒரு மனுஷன் பேசுறதுனால அவன் கர்த்தரிடமிருந்து வந்தான் என்ற அர்த்தம் இல்லை. He goes on to say, அங்களை தொடர்ந்து சொல்றார், there are a lot of lying preachers loose in the world. நிறைய பொய் சொல்லுகிற preachers இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். Whether you accept it or not, நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ. ஸோ உண்மையாக பிரசங்கிக்கிற ப்ரீச்சர்ஸ் கடமை தாங்கள் நேசிக்கிற மக்களை ஓன் பண்ணுறது. ஸோ நீங்கள் அந்த 1 யோவான் புத்தகத்தை எப்படி வாசிக்கிறீங்க எனக்கு தெரியும். எனக்கு ஃபுல் ஆஃப்
ஆவியானவர் வேர்சஸ் ஆன்டிகிரைஸ்ட், அப்படித்தான் நான் இந்த புக்கை பார்க்குறேன். ஓகே, அன்பை பற்றி அதிகமாக இருக்குது. ஓகே, அன்பை பற்றி கூடுதலாக இருந்தாலும் மற்ற சப்ஜெக்ட் எங்களுக்கு இம்பார்ட்டன் இல்லையா? ஸோ இந்த புக்கில் இருக்கிற மற்ற இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் ஆவியானவர் வேர்சஸ் ஆன்டிகிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அதை குறித்து சொல்ற ஒரு புத்தகம் தான் 1 யோவான் புத்தகம். ஏன்னா யோவான் கிட்டத்தட்ட இது எழுத 92 வயசு. இந்த டைமுக்கு யோவான் வரைக்கல அவன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டுட்டான். நிறைய ஃபோல்ஸ் ப்ராஃபெட், ஃபோல்ஸ் ப்ரீச்சர்ஸை கண்டு தன் வாழ்க்கையில தான் நேசித்த ஜனங்களை, நீங்க வேணுமெண்டா நீங்க டெஸ்ட் பண்ணி 2வது அங்க நிறுவனங்களை பார்க்கல, பர்சனல் லெட்டர்ஸ் மூப்பனாகிய காயுவுக்கு அவன் எழுதுகிறான், அம்மையாருக்கு அவன் எழுதுகிறான். 3வது யோவான் வந்து நேசிக்கிற காயுவுக்கு எழுதுறான். 2வது யோவான் வந்து ஸோ பர்சனலா தான் நேசிக்கிற ஆட்களுக்கு பர்டிகுலர்லி அவங்கள ஓன் பண்ற எழுதின புக் தான் 1, 2, 3 யோவான். எல்லாம் ஒரு கடிதம், பட் அவங்க செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்னத்தை கற்றுக்கொள்றீங்க? ஆவியலை பகுத்தறிய வேண்டது உங்களோட ஜாப். கத்தர் நிதானிக்கட்டும், அது கத்தர் நாங்கள் நிதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர் உங்களுக்கு ஒரு ஜாப்பை கொடுத்திருக்கிறார், தனக்கு ஒரு ஜாப் வச்சிருக்கிறார். நியாயம் தீர்க்கிறது கத்தட்ட ஜாப், நிதானிக்கிறது உங்களோட ஜாப். கத்தர் நிதானிக்க தேவையில்லை, நிதானிக்க மாட்டார், அவருக்கு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்கள் விழுங்குறீங்களா? மெசேஜ் நல்ல கிளியரா இருக்கு, பியூட்டிஃபுல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு, வடிவா எக்ஸ்பிளைன்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இந்த மாதிரி விளங்கக்கூடிய இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. கத்தர் என்று சொல்லி கத்தரை பற்றி கேட்கிற எல்லாருமே கத்தரிடம் இருந்தும் வந்தாக்கள் அல்ல. இதை விட கிளியரான விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ நாங்கள் சரியான கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீங்க இந்த சிந்தையோட யூதாக்கு நீங்க திருப்பிங்க புக் ஆஃப் ஜூட், அதுல ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம். புக் ஆஃப் ஜூட். ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும் பைபிள் சொல்லுது நான் சரியான கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த கரெக்டை வந்து, அதாவது ஒரு நல்ல தீர்க்கதரிசி எப்படி இருப்பான் அல்லது பொய் தீர்க்கதரிசி எப்படி இருப்பான் என்ற சில அடையாளங்கள், எப்படி அவங்களை அடையாளம் கண்டுகொள்றன்றதை பைபிள்லேருந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளார். நான் நினைக்கிறேன் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே, முதலாவது உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். யார் ஃபர்ஸ்ட் ப்ராஃபெட் பைபிள்ல? லெட்ஸ் see. மேபி நான் இந்த புக்கை உங்களுக்கு சொல்லியிருக்க கூடாது. யார் முதல் தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி? எலைஜா. பிகினிங் இல்ல. ஓகே, எலைஜா ப்ராஃபெட் தான். இல்ல, ஆக்கல் ப்ராஃபெட் சாமுவேல். You would never guess. கடைசி வரைக்கும் கெஸ் பண்ண மாட்டீங்க. Satan. Oh, no. That's a strange one. நினைச்சா நீங்க குயிக்கா வாச்சிருப்பீங்களா? இதுலயே இருக்கு ஆன்சர். அது அஜித் ஃபான். Yeah, good answer. பட் ஐப்ராஹிமுக்கு முதல் ஒருத்தன் இருந்திருக்கான். எனக்கு ஏண்டே தான் தெரியும். ஓகே, உங்களை நான் பிளேம் பண்ணல. ஓகே, புக் ஆஃப் ஜூட் verse okay, maybe verse 14 இருந்து வாச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூதாவின் புத்தகம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை வந்த ஏனோக்கு இந்த மனிதரை குறித்து இறைவாக்கு உரைத்தான். So the first prophet வந்து ஈனோக். பைபிள் சொல்லுது. அது ஆதியாகமத்தில் இல்ல, பட் யூதால இருக்கு. இதான் நான் சரியான கேர்ஃபுல்லா இருக்கணும் வாசிக்க பைபிள். ஸோ முதலாவது நீங்க தான் ஏன் நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட பப்ளிக்கா கேட்டேன்னா, பாத்தீங்களா எங்க மைண்ட்ல ப்ரொஃபெட் ப்ரொஃபஸி என்னன்னா மைண்ட்ல முதல் வாரது பெர்ஹாப்ஸ் மிரக்கிள், பெரிய ஒண்டர்ஸ். ஏன் எலிஷா எலிஜாண்டு ஆக்கள் சொல்றேன்டா, அவங்க அவுட்ஸ்டாண்டிங் ப்ரொஃபெட்ஸ்
நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை பாத்தீங்கன்னா பெரிய மிரக்கல் எல்லாம் செய்தவங்க. அதால உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஏனோக்கு ஒருத்தருக்குமே தெரியாது. அபேச்சி அனிமணி நீங்க வேற யார்ட்ட வெளியில போய் ஒரு கிறிஸ்டியனை கூப்பிட்டு ஏனோக்கு யாருன்னு கேட்டு பாருங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் யாரா ஏனோக்கண்டா யாருன்னு கேட்பாங்க. பிகாஸ் ஏனோக்கு வந்து பெருசா பைபிள்ல குறிப்பிடப்பட இல்லை. பட் பைபிள் கிளியரா சொல்லுது ஏனோக்கு இறைவாக்குரைத்தான். ரெண்டாவது இந்த கேள்வி லீடிங் கொஸ்டின். இவங்களுக்கு தெரியும் முதல் ப்ராஃபட் வந்து ஏனோக்கு. பெர்ஹாப்ஸ் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஆபிரகாம் ஒரு ப்ராஃபட். ஆதியாமம் 20ஆம் அதிகாரம் பெர்ஹாப்ஸ் இது பைபிள் ஸ்டடியா இருக்கு பண்ணி நான் எடுத்து காட்டுறேன். ஆதியாமம் 20ஆம் அதிகாரம் சாப்டர் 20 ஜெனசிஸ் சாப்டர் 20. Verse 7 Genesis 20 verse 7 அந்த பெண்ணை அவருடைய கணவனிடம் திருப்பி அனுப்பிவிடு, அவன் ஒரு இறைவாக்கினன். he is a prophet. so ஆபிரகாமும் ஒரு prophet. ஓகே, இப்ப இந்த ரெண்டாவது கேள்வி என்னதான் அவன் இறைவாக்குரைத்தான் ஏனோக்கு. நீ அப்படி யோசிக்கிறீர்கள், நான் யோசிக்கிறேன். see பைபிள் வந்து சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். இது புக் மாத்திரம் இல்ல, கர்த்தரால இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட ஹோலி ஸ்பிரிட்டால இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு லைஃப் ஜீவன் இருக்கிற ஒரு புத்தகம். ஸோ ஒரு வேர்டை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தியானிக்கலாம். நீங்கள் பைபிள் ஃபுல்லா வாசிக்கொண்ட அவசியம் இல்லை. ஒரு வேர்டை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தியானிக்க. ஸோ நான் தியானிச்சேன், ஆண்டவரே அப்படி என்னதான் அவன் ப்ரொஃபஸி செய்தான் ஏனோக்கு. ஏப்ரஹாம் தீர்க்கதரிசன புத்தகம் அதை வாசிக்கிறீங்களா? ஏப்ரஹாமின் தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு இடம் வாசிக்கல. பட் ஏப்ரஹாம் வந்து ப்ராஃபட். ஸோ இப்போ அடுத்த கேள்வி, ப்ரொஃபஸி என்றா என்ன? ப்ராஃபட் என்றா யார்? ப்ரொஃபஸி என்றா என்ன? சி அகெயின் எங்களுக்கு ப்ரொஃபஸி என்ன முதல் ஞாபகம் வர கமன் ஓப்பனா நீங்க சொல்லுங்க. உங்களோட ப்ரொஃபஸி என்ன முதல் மைண்ட்ல வர எதிர்காலத்தை குறித்து சொல்றது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, சில சோதிடக்காரங்கள் சோதிடன் சொல்லுவாங்க. இப்ப இங்கிலாந்துல இருக்கிறான் நிறைய பேர், எதிர்காலத்துல நடக்க போற சில காரியங்கள் சாத்தானுக்கு சில விஷயங்கள் தெரியும். அவன் எங்கட மைண்ட் அறிய மாட்டான். பட் he is clever. அவனுக்கு தெரியும், ப்ரிடிக்ட் பண்ணுவான். சில காரியங்கள் நடக்கிறது அவனுக்கு தெரியும். அதான் சில பேர் கையை கொடுத்துட்டு சோதரத்துக்கு கையை கொடுத்துட்டு வா எல்லாம் நடந்து எல்லாம் பலிக்கன். எஸ், தேர் ஆர் சம் ஸ்பிரிட், என்ன ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, அது கெஸ் பண்ணும் என்ன நடக்கும். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கபடியே அவனுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. பட் அதோட அர்த்தம் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்தவர் கர்த்தர். அப்ப ப்ரொஃபஸியண்டா நாங்க ஒரு முடிவுக்கு வாரம் எதிர்காலத்தை குறித்து சொல்றது தான். அதுல மெயின் சப்ஜெக்ட் பைபிள நாங்க வாசிக்கிறது. எரேமியாவின் புத்தகம், எசேக்கியேலின் புத்தகம், தானியேலின் புத்தகம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா அதுல மெயின் பர்பஸ் வந்து பியூரிஃபையிங் பீப்புள், மக்களை பரிசுத்தமாக்குறதுக்காக கர்த்தர் ஆங்காங்கே அந்தந்த தேசங்களே எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று மூச்சு விடாது தங்களோட உயிரையும் கொடுத்த ஆக்கள். என்னதுக்கான ஒரே ஒரு மெசேஜ், ரிப்பெண்ட். நீங்க பழைய பாளையம் பார்க்கலாம், புதிய பாளையம் பார்க்கலாம். ஜனங்கள் பரிசுத்தம் அடையணும்ன்றக்காண்டி கர்த்தர் ரைஸ் பண்ண ஆக்கள்லாம் ப்ராஃபெட்ஸ். ஜனங்கள் பரிசுத்தம் அடையணும் என்று அவங்க மூலமா கர்த்தர் கொடுத்த மெசேஜ் தான் ப்ரொஃபஸி. இதுதான் ஒரிஜினல் ப்ரொஃபஸி. பிறகு காலடைவில் கர்த்தர் எதிர்காலத்தில் நடக்க போறதையும் காட்டினான். அது எங்களுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஈவன் தோ வெளிப்படத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் வெளிப்படத்துல இல்லாத நிறைய விஷயங்கள் கர்த்தர் பிளான்ல இருக்கு. பட் அதோட அர்த்தம் கர்த்தர் இல்லாத சொல்லணும் அல்ல எங்களுக்கு அர்த்தம். கர்த்தர் அநேக காரியங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவன் எப்படி இருக்கும் பைபிள்ல ஒரு இடம் இல்லை, ஒரு வேர்டும் கிளியர் கட்டா இப்படிதான் ஹெவன் இருக்கும் இல்லை. சில கிளிம்ஸ் அங்கேயும் இங்கேயும் இருக்குது ஒழிய, ஏன்னா எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் நாங்கள் ரிப்பெண்ட் பண்ணோம். ஸோ ப்ரொஃபஸி என்றால் இப்ப என்ன டெஃபினிஷன் நீங்க என்னட்ட கேட்டீங்கன்னா, நான் பைபிள் படிச்ச அளவில் ப்ரொஃபஸி என்றால் ஒரு மனிதன் திரும்பி கர்த்தரோட கிட்டி சேரணும், அதான் ப்ரொஃபஸி. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுறான், இதான் புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஒரு மனுஷன் சர்ச்சுக்குள்ள வரைக்குள்ள இறைவா குறைக்கும் போது, சி இந்த டேர்ம்ஸ் இறைவா குறைக்கணும். இந்த ப்ரொஃபஸி என்றால் அவன் வந்து தேவனுடைய ஆவியானவர் ஒரு சில காரியங்களை சொல்லிக்கலாம். அவனுடைய பாவத்தை குறிச்சோ எதையா குறிச்சோ அவன் சொல்லும் பொழுது அவன் இதயத்தில் குத்தப்பட்டவனா
தேவனுக்கு நன்றி செலுத்துவான். ஓகே, அப்படிதான் இருக்கு. 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா 1 Corinthians chapter 14. ஓகே, verse 14, chapter 14 verse 24. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆயினும் எல்லோரும் இறைவா குறைத்தால், அப்பொழுது அங்கு வருகின்ற நான் வாசிக்கிறேன், வருகின்ற அவிசுவாசியோ அல்லது அந்த விளக்கம் இல்லாதவனோ நீங்கள் எல்லோரும் சொல்லும் இறைவாக்கின் வார்த்தையிலே கேட்டு தான் பாவி என்று உணர்ந்து கொள்வான். எஸ், இதான் நான் காட்ட வந்த வசனம். ஆயினும் எல்லோரும் இறைவா குறைத்தால், இறைவாக்குன்ற இந்த வேர்ட் என்ன மீனிங்ல வருது இங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல? கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இறைவா குறைத்தால், அப்பொழுது அங்கு வருகின்ற அவிசுவாசியோ அல்லது அந்த விளக்கமில்லாதவனோ நீங்கள் எல்லோரும் சொல்லும் இறைவாக்கின் வார்த்தைகளை கேட்டு தான் பாவி என்று உணர்ந்து கொள்வார். இதுதான் நியூ காவனன்ட், புதிய ஏற்பாட்டின்படி அவன் பாவி என்று உணர்ந்து கொள்ளணும். அதான் ப்ரொஃபஸி. விளங்குத பெரிய வித்தியாசம். பழைய பாடல தானியேல் கூட ஒரு சிலையை பொற்றில் அந்த நிறுத்தி வச்ச அந்த பொசிலையில் அந்த பெரிய ஒரு சிலையை அது வேற வேற உலோகங்களை கத்தர் காண்பிச்சு, இந்த ராஜ்யம் பெர்சிய ராஜ்யம் பெறப்போகுது, அப்புறம் ரோம ராஜ்யம் பெறப்போகுது, அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் பெறப்போன அப்படி பிரம்ம எல்லாம் விளங்கப்படுத்தினேன். அது குட், நல்ல, நான் அதுக்கு எகெயின்ஸ் இல்லை. பட் நான் அதொண்டுமே நிருபங்களை பார்க்கலையே. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சிம்பிளா சபைக்கு தேவையான ப்ரொஃபஸி, ஒரு மனுஷன் கன்விட் பண்ணப்படணும், அவன் குத்தப்படணும் பரிசுத்தாவியானவர். இதுதான் சபை. சபைக்கு டெபினிஷன், ஒரு மனுஷன் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரைக்கும் அவன் இதயத்தில் குத்தப்பட்டு தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு மனந்திருங்க. தான் மெயின். மிச்ச எல்லா வரங்களும் செகண்டரி. அதான் பவுல் சொல்றார். அதனால தான் பவுல் சொல்றார், நீங்கள் எல்லா வரங்களையும் நாடுங்கள். உங்களை எத்தனை பேரும் ஞாபகம் இருக்கோ தெரியாது, சொல்லிட்டு பவுல் சொல்றார், ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றேன் ப்ரொஃபஸி. நீங்க எல்லாரும் ப்ரொஃபெட்டா வரணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் என்று பவுல் சொல்றார். பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போய் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தவன். நான் நினைக்கிறேன் அவனோட அட்வைஸ் உண்மையான அட்வைஸ், வேர்த்தான அட்வைஸ் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ரைட், இது நான் சில காரியங்களை கிளாரிஃபை பண்றதுக்கான எடுத்துக்காட்டினேன். எது ப்ரொஃபெட், யார் ப்ரொஃபெட், எது ப்ரொஃபஸி. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும், ப்ரொஃபெட்ண்டா நாட் நெசசரிலி ஃபியூச்சரை சொல்றதுண்டு இல்லை. ப்ரொஃபஸி என்றா கட்டாயம் அது எதிர்காலத்தை சொல்ற ஒரு காரியம் தான் இல்லாத. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டினா, நீங்கள் ஒன்றுமெண்டா வீட்டை போய் எசேக்கியேல், எரேமியா அந்த பெரிய புத்தகங்களை கூட பார்க்கலாம். இந்த மெயின் பர்பஸ் கர்த்தர் ஜனங்கள் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காண்டி தான் ப்ரொஃபஸர் அந்த இடத்துல எழுப்பினார். ரைட், ஓகே. இப்போ புதிய பாடல தேவன் மக்களோடு தொடர்பு கொள்றது எப்படி? நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பழைய பாடல வாட்சி பார்த்தா தீர்க்க தரிசனம் இல்லாத பேஜஸ் சரியான குறைவு. எவ்ரி பேஜ் நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு தீர்க்கதரிசனமாவது இருக்கு. தரிசனங்கள், சயின்ஸ், அடையாளங்கள், அற்புதங்கள் இல்லாத பேஜஸ் சரியான குறைவு பழைய பாடல. அடிக்கடி வர்ற ஒரு காரியம். அதை நீங்க டினை பண்ணவே இல்லாது. ஆல்மோஸ்ட் எவ்ரி பேஜ், எந்த புக் எடுத்தாலும் அற்புதம் இல்லாத புத்தகம் இல்லை. பட் புதிய பாடல வரைக்குள்ள அது மாறுறத நான் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து மற்ற காரியங்களுக்கு செகண்டரி, அதாவது 2வது தரமான அந்த இடத்தை கொடுக்கறத நாங்க பைபிள வாசிக்கிறோம். ஓகே, எபிரேயர் 1ஆம் அதிகாரம். இதுக்கு என்ன ரீசன்? ஹீப்ரூ சாப்டர் 1 கர்த்தர் டிசைட் பண்ண. கர்த்தர் ஜனங்களை வழி நடத்திக்கல, அவர் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி ஜனங்களை வழி நடத்தினார். இப்ப மோசேன்ற காலத்துல ஜனங்களை வழி நடத்தின, இப்ப கர்த்தரங்களை வழி நடத்துற வித்தியாசம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு நாங்க மிஸ் பண்ணினா ஃபைன், எங்களுக்கு ஒன்றும் நடக்க, பிகாஸ் நாங்க கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். பட் மோசேன்ற டைம்ல ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நாள்ல விறகு பொறுக்க போனவன கர்த்தர் கல்லறிஞ்சு கொள்ள சொன்ன. இப்ப இந்த காலத்துல கர்த்தரங்களோட எப்படி அணுகுறாருண்டா, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் ஹீப்ரூ சாப்டர் 1:1, முற்காலத்தில் இறைவன், முற்காலத்தில் என்ன, கிறிஸ்து வர முன்னம் பல தடவுகள் வெவ்வேறு விதங்கள், இப்ப நான் சொன்ன வெவ்வேறு விதங்கள்னா மிரக்கிள்ஸ், வண்டர்ஸ், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் காட்டி பிதா பேச வேண்டி இருந்தது. இடி முழக்கத்து கூட சீனா மேல கூட பேச வேண்டி இருந்தது. புதிய பால வரைக்குல அங்க இங்க கிறிஸ்துவோட தேவன் பேசினா, அங்களை பார்த்தா சத்தமே இல்லை.
நீங்க அப்படி யோசிக்கல. ஆதியாமத்திலிருந்து நீங்க வந்து வாட்சிக்கொண்டு பார்க்கல, கத்தட்ட சத்தம் குறைஞ்சு 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 மத்தியில கடைசியா டைரக்டா வாய்ஸ் கேட்டது பிதாவோட பேசிக்கல. அப்புறம் அப்போஸ்தலர்ல ஒரு இன்சிடென்ட் சாப்டர் 9 பவுலோட இயேசு பேசின அங்கே பார்த்து வாய்ஸ் இல்லை. அது என்ன வாய்ஸ் மறைஞ்சு திடீரெண்டு கத்தர் டைரக்டா பேச இல்லை. கம்ப்ளீட்லி ஆல்மோஸ்ட் கத்தர் சைலண்டா போன மாதிரி. கத்தர் சைலண்டா போயில்லை. என்னன்னு பாருங்க, 2வது வசனம் எக்ஸ்பிளைன் பண்ண ஏன் கத்தர் அப்படி நடத்துறார் ஜனங்களை. ஆனால் இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நாட்கள் என்று சொன்ன டைம் எபிரேயருக்கு நிருபம் எழுதின டைம் என்றா நாங்கள் வாழ்ற நாட்கள் சரியான பொருத்தமா இருக்கு. இந்த கடைசி நாட்களில் அவர் தமது மக்கள் மூலமா தனது மகன் மூலமாகவே நம்மோடு பேசியிருக்கார். கிறிஸ்து அப்ப பழைய பாடல மெயினா இருந்தது, ஐ மீன் கிறிஸ்து இருந்தார். பட் கத்தர் கிறிஸ்துவ பாவிக்காம மிரக்கல், வண்டர்ஸ், வாய்ஸ், சீனா மேல புக சங்கடலப்புல அந்த பெரிய வண்டர்ஸ் எல்லாம் காட்டின. புதிய பாடல சிம்பிளா கத்தர் எக்ஸாம்பிள வச்ச தன் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். இவரையே இறைவன் எல்லாவற்றுக்கும் உரிமையாளராய் நியமித்திருக்கிறார். இவர் மூலமாகவே இறைவன் அண்ட சராசரங்களையும் படைத்தார். அடுத்த ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் லேர்ன் பண்ணிட்டோம். ஏன் புதிய பாடல அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கத்தருடைய சத்தம் குறைஞ்சு குறைஞ்சு அப்படியே வேனிஷ் பண்ணப்பட்டதுன்னா கிறிஸ்துடைய எக்ஸாம்பிள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. பழைய பாடல அது கொடுக்கப்படையது. ஏன்னா பழைய பாடல ஒருத்தரும் இல்லை, யாரை ஃபாலோ பண்றது? ஐ மீன் கத்தர் சொன்ன ஓகே நீங்கள் இதை செய்யாங்கடா யாரை நாங்கள் ஃபாலோ பண்றோம்? ஒருத்தரும் இல்லை ஃபாலோ பண்றது. மோசையே ஃபாலோ பண்ணல, மோசே கோபம் கொண்டுட்டான், அப்புறம் அறப்போய் சொல்லிட்டான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஸ்டேக் விட்டதுனால ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள கத்தரால காட்டலாம். பட் கிறிஸ்து வேற இருக்குல்ல, ஒரு ஃபால்ட்டும் அவர்ல இல்லை. கத்தர் சொன்னார் இவர் தான் சென்டர். மீனிங் கிறிஸ்து சொல்லாத அல்லது கிறிஸ்து செய்யாத ஒரு காரியத்தை யாராவது ஒருவர் உங்களுக்கு வந்து சொன்னால் நீங்க அதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க பழைய ஏற்பாட்டுல வாழ்ற ஆக்கள், நீங்க கிருபைக்குள்ள வரையில. கிரேஸுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா புதிய பாடு சொல்லுது, எபிரேயர் 1:2 சொல்லுது கிறிஸ்து எங்களுக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். ஸோ எனிதிங், எனி டாக்டரின், நான் ஏன் இதை சொல்லணும் உங்களுக்கு பின்னு விளங்க, எனி டாக்டரின், எனி ப்ரொஃபஸி, எனி கிஃப்ட், மிரக்கிள், ஏதாவது என்ன நடந்தாலும் கிறிஸ்துவை வச்சு பார்க்கும். உதாரணத்துக்கு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் டான்ஸ் ஆடுறது சர்ச்சில். ஐ மீன் ஐம் டோட்டலி 150% அகேன்ஸ்ட். அதுக்கு நான் 200% சொல்லலாம். நீங்க சொல்லலாம் ஏன் எதை வச்சு சொல்றீங்க தாவீது நடனம் ஆடினான். பட் புதிய பாடல நீங்க பாக்குறீங்களா? பைபிள்ல நான் கிளியரா எடுத்துக்காட்டினான் கிறிஸ்து மூலமா தான் இயேசு கிறிஸ்து பிதாங்களோட பேசுகிறார். சப்போஸ் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் இயேசு கிறிஸ்து டான்ஸ் ஆடுறது, ஐ மீன் என்னால இமேஜின் பண்ணவே பார்க்கலாம இருந்து இயேசு கிறிஸ்து எழுப்பி டான்ஸ் ஆடுறது அக்கான் சரியான கதை. ஆனா இயேசு கிறிஸ்து கிரிக்கெட் பிளே ஆடுறதை என்னால இமேஜின் பண்ணக்கூடியதா இருந்து, இயேசு கிறிஸ்துங்களோட டீ ரூம்ல வந்து டீ குடிக்கிறது ஐ கேன் இமேஜின் தட். இயேசு கிறிஸ்து என்னோட இருந்து சைட்ல செட்டில இருந்து டிவி பார்க்கறது ஐ கேன் இமேஜின் தட். பட் இயேசு கிறிஸ்து டான்ஸ் ஆடுறது ஐம் சாரி பிரதர் சிஸ்டர் என்னால இமேஜின் பண்ணி பார்க்கல. ஸோ என்ன செய்யணும்னா கிளியரான ஒரு வேர்டு இல்லாத படினால பைபிள்ல எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 படி ஐ ரிஜெக்ட் தட். பிகாஸ் கிறிஸ்துவ நான் பிக்சர் பண்ணி பார்க்கறேன். சிகரெட் குடிக்க கூடாதுன்னு பைபிள்ல இல்லை, ஒரு இடம் இல்லை. ஸோ பீப்புள் ஆகியவங்க எல்லாரும் ஆகி பண்றாங்க. பட் நான் உடனே இமீடியட்லி எபிரேயர் 1:1-2 படி ஐம் பிக்சரிங் ஜீசஸ் கிரைஸ்ட் சிகரெட் குடிக்கிற அக்கான் என்னால பிக்சர் பண்ணி கூட பார்க்கல இயேசு கிறிஸ்து சிகரெட் குடிக்கிறது. தென் ரிஜெக்டட், அது சின். ஸோ கிறிஸ்து செய்யாத ஒரு காரியம், அப்போஸ்தலர்கள் செய்யாத ஒரு காரியத்தை ஒரு ஆள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா அது கம்ப்ளீட்லி ராங். ஸோ ஓகே ஃபைனலி நாங்கள் யூதான புத்தகத்துக்கு போவோம். நாங்கள் அங்கே இங்கெல்லாம் போயிட்டோம். புக் ஆஃப் ஜூட் உங்களை பிரியோசன் மகேந்திர நினைக்கிறேன். 14 வசனம் verse 14. ஆதாமிலிருந்து 7வது தலைமுறையில் வந்த ஏனோக்கு இந்த மனிதரை குறைத்தான். ஓகே, இதுல அடுத்த ஒரு பியூட்டியை நான் பார்க்கிறேன், ப்ரொஃபஸி அகெயின்ஸ்ட் தி ப்ராஃபட். இப்படி நான் ஒரு இடம் பார்க்கல. ஏன் எனக்கு ஏனோக்க பிடிச்சிருக்குண்டா, ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொன்னது தீர்க்கதரிசிகளை பற்றி. நிறைய இடங்களை நீங்க பாக்குறீங்க தீர்க்க தரிசனங்கள் மக்களை பற்றி, கர்த்தரை பற்றி, இயேசுவை பற்றி, யாரை பற்றி, somebody else. பட் இவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசிகளை பற்றி. ஸோ
ஃபால்ஸ் ப்ராஃபெட்டை பற்றி நல்ல ஒரு ப்ரொஃபெட்டிக் கொடுத்தான். ஸோ அதால் இந்த வேர்ஸ் சரியான இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கர்த்தர் தமது ஆயிரமான பரிசுத்தவான்களுடன் வருகிறார். அவர் உலக மக்கள் எல்லோருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்க வருகிறார். இறைவனை மறுதலிக்கிறவர்கள் தீய வழியில் செய்த பலத்த செயல்களுக்காகவும், இறைவனை மறுதலிக்கும் பாவிகள் இறைவனுக்கு எதிராக பேசி ஏளனமான வார்த்தைகளுக்காகவும் அவரை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்காக வருகிறார். ஓகே, ஸோ முதலாவது ஃபால்ஸ் ப்ராஃபெட், அதாவது உண்மையான தீர்க்கதரிசி இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில முதலாவது நாங்கள் பார்க்கிற காரியம் சாட்சி வாழ்க்கை இருக்காது. இது ஒரு அடையாளம். நீங்க கேட்டீங்களா எப்படி ஒரு ஆளை பிரதர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது? சாட்சியா இருக்க மாட்டான். இந்த மனிதர் 12ஆம் வசனம், உங்களுடன் அன்பில் விருந்துகளில் எந்த பயமின்றி கலந்து கொண்டு அவற்றை கரைப்படுத்துகிறவர்கள். இவர்கள் தங்கள் சுயநலனை மட்டுமே தேடுகிற மெய்ப்பொருளாய் இருக்கிறார்கள். செல்ஃபிஷான ஆட்களாக இருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டர்ஸ். இவர்கள் பருவ காலத்தில் பழங்கொடாத வேரோடு பிடுங்கப்பட்ட 2 முறை செத்த மரங்கள். ஸோ இதுல இருந்து நான் ஒரு காரியம், நீங்க மேல எல்லாம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மணி இல்லாத ஆட்கள். ஸோ வசனம் பெர்ஃபெக்டா இருக்கும், ப்ரீச் பண்ணுவாங்க. மேபி எல்லாரும் பார்க்க பெட்டரா ப்ரீச் பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. பட் அவனோட வாழ்க்கையில சாட்சி இல்லை. காசு விஷயத்துல உண்மை இல்லை, வைஃபுக்கு உண்மை இல்லை, பிள்ளையில நடத்த தெரியாதுங்க, உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை, ஃபேமிலிகளுக்குள்ள நிறைய பிரச்சனை, உள்ளுக்குள்ள நிறைய சிக்கல், மைண்டில் ஃபில்த்தி தாட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள பயங்கரமான கூடாத காரியங்கள் இருக்கும். பட் வெளியில அவங்க நல்ல ஆக்கள் மாதிரி இருப்பாங்க. உங்களுடன் அன்பின் விருந்துகளில் எந்த பயமின்றி உங்களோட கலந்து கொள்ளுவாங்க. ஸோ அதால நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க வித்தியாசமா அவங்களுக்கு காண்பிக்க மாட்டாங்க. உங்களை போல ஒரு ஆளைத்தான் அவங்க வருவாங்க. பட் அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய பிளான், திட்டம் எல்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ டெஸ்டிமனி ஒரு மனுஷனுக்கு சரியான இம்பார்ட்டன்ட். ஸோ கிறிஸ்துவ நீங்கள் இந்த நான் முதல் அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1, 2ஆம் வசனத்துல வாய்ச்சபடி கிறிஸ்துவோட லைஃப் நீங்க எடுத்து பாருங்க. அவர் ஒரு ப்ராஃபெட். அவர் ஏதோ ப்ரீச் பண்ணாரோ அதுபடி வாழ்ந்தார். ஒரு ப்ரீச்சிங்க நான் கேட்டேன், மலை பிரசங்கத்தை ப்ரீச் பண்றதுக்கு அந்த போத சொல்றார், இயேசு கிறிஸ்து 30 வருஷம் எடுத்தாராம். நாங்க ஒரு பிரசங்கம் செய்யறதுக்கு இவ்வளவு காலம் நாங்கள் சில ஒன் டே, சில பேர் 1 hour 2 hour, சில பேர் ப்ரிப்பேர் பண்றதே இல்லை மெசேஜ். சும்மா அந்த நேரம் இமீடியட்லி மைண்ட்ல வர எல்லாத்தையும் சொல்றது. பட் அவர் சொன்னது எனக்கு நல்லா பிடிச்சது. அவர் சொன்னார், மலை பிரசங்கம் பிரசங்கிக்க இயேசு கிறிஸ்து 30 years எடுத்தார். அதுக்கு பிறகு தானே அவர் ப்ரீச் பண்ணார். பிகாஸ் ஹி இஸ் குவாலிஃபைட் 30 வருஷத்துக்கு பிறகு. ஸோ நிறைய ப்ரீச்சிங்க நான் கேட்கிறேன். பட் என்ன கேள்வி என்ன, அதை ப்ராக்டிசிங், அவன் ப்ரீச் பண்றத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே அனுப்புறாங்களா? சரி, அதெல்லாம் நாங்கள் அரோ நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் அதை கவனமா நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட் நாங்கள் அனுப்புவோம் இல்லையா, மெசேஜஸ் ஒரு ஆளுக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் whatever நீங்க டெக்ஸ்ட் அனுப்புவீங்களா இல்லையா, அது ஒரு மெசேஜ் மாதிரி ப்ரீச் பண்ற மாதிரி நீங்க. ஸோ நீங்க அதை கடைப்பிடிக்காட்டி நீங்க அந்த டெக்ஸ்ட் அனுப்பிடலாத ஆக்களுக்கு. யூ கான். அது எனக்கு புல்பீட்ல இருந்து ப்ரீச் பண்றதுக்கும் நீங்க ஒரு போன்ல ஒரு வசனத்தை டெக்ஸ்ட் அனுப்புறதுக்கும் எனக்கு எந்த விதமான வித்தியாசம் தெரியல. உங்களுக்கு தெரியாது. நான் ஏன் இதுல சொல்றேன்டா, டெஸ்டிமனி இஸ் இம்பார்ட்டன்ட் than the preaching ministry. மினிஸ்ட்ரி எல்லாம் வெளியில நல்லா பார்க்க நல்லா இருக்கும். பட் அவர்கிட்ட வாழ்க்கை டெஸ்டிமனி எப்படி இருக்கு? நிறைய அமெரிக்கால எல்லாம் நிறைய சர்ச்சஸ் இப்படிதான் கனகாலமா பாசர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டே இருப்பேன். கன வருஷத்துக்கு அப்புறம் குடிபட்டும் இவர் இப்படியான ஒரு பிள்ளையான ஒரு காரியத்துக்கு இவ்வளவு காலம் தொடர்ந்து சேர்க்க ஒருத்தருக்கும் தெரியாது. பட் சர்ச் நல்லா வளர்ந்து கொண்டு ஜனங்கள் கொண்டு போறாங்க. பில்லியன் மெசேஜ், நல்ல வர்ஷிப், நல்ல பாடல்கள். பட் உள்ளுக்குள்ள சம்திங் ஹவுஸ் வேறதை போய்க்கொண்டு. அதைத்தான் யூதா எச்சரிக்கிறான். பட் இதை பார்க்காதுங்க. டெஸ்டிமனி சரியான இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பைபிள் சொல்லுது. பாருங்க, நான் உங்களுக்கு இதை வாசிக்கல, நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஏனோக்கு
இந்த உலகத்தை விட எடுபட முன்னம் ஏற்கனவே நச்சாட்சி பெற்றான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆல்ரெடி அவன் இந்த உலகத்தை விட்டு போகணும். அவன் இருந்தது 365 வருஷம். அந்த காலத்துக்குள்ள மற்றாக்களிடம் நச்சாட்சி பெற்றான். அதான் இவன் தான் உண்மையான ப்ராஃபெட். ஒரு புறம்பான புத்தகம் அவனுக்கு கண்டு இல்லை. மேபி 3-4 இடத்துல தான் பைபிள்ல இருக்குது. பட் பைபிள் சொல்ற அந்த வசனம் அவ்வளோ சொல்லிட் ஏனோக்கு பற்றி சொல்ற. அங்க அலைஞ்சல இருக்கான். அவன் சாட்சியா இருந்தான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனோடு வாழ்ந்தான். இவ்வளவு காலம் வாழ்ந்த பின் தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். இங்க நான் பார்க்கிறோம், அவன் ப்ரொஃபஸி கொடுத்தான். ப்ரொஃபஸுக்கு எதிரான ஒரு ப்ரொஃபஸி அவன் சொன்னான். ஸோ வாசிக்கிற 1, 2, 3 வசனங்களே சரியான சொல்லிட்டா இருக்கு. அவன் தான் உண்மையான ப்ரொஃபெட். ஸோ ப்ரொஃபெட்டுக்கு முதல் நல்ல ஒரு ப்ரொஃபெட்டுக்கு உண்மையான அடையாளம் சாட்சியுள்ள வாழ்க்கை. அவன் சுயநலமான ஆளா இருக்க மாட்டான். மற்றது தனக்கு ஆதாயம் தேடுகிற ஒரு சுயநலமான ஒரு மனுஷனா இருக்க மாட்டான். சொந்த ஆதாயத்துக்கு பழம் கூட அதண்டா அவனோட அர்த்தம். அவனோட வாழ்க்கையில கனி இல்லை. அவனோட வாழ்க்கையில கனி இருக்கா. ஸோ கனி கொடுக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அடுத்தது அவங்களோட கரெக்டர். அவங்க ஆல்வேஸ் தங்களோட மைண்டுக்கு எது சரின்னு பதுவோ அதை லீட் பண்ணுவாங்க. அடுத்த ஃபோர்ஸ் ப்ராஃபெட் அடுத்த அடையாளம், பைபிளை கூடுதலா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நான் நிறைய பேர் அப்படியா நாங்கள் பார்த்துருக்கேன். பைபிளே திறக்கிறது. நீங்க என்னோட எடுத்தீங்கன்னா உபாகமம் 13ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 13, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் இருக்கும். Deuteronomy chapter 13 verses from 1 to 3. ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது வரப்போவதை குறித்து கனவின் மூலம் அறிவிப்பவனோ உங்களுக்குள் எழும்பி ஒரு அடையாளத்தையோ அல்லது ஒரு அதிசயத்தையோ உங்களுக்கு முன் அறிவிக்க கூடும். ஓகே, இது பழைய பாடல நடந்திருக்கு. அவன் சொன்ன அந்த அற்புதமும் அடையாளமும் ஒருவேளை நடக்கலாம். I like this verse. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? அந்த மனுஷன் ஒரு கூடாத ஒரு ஆளா இருந்தாலும் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்கும். அப்படிதான் இருக்கு. ஒரு வேளை மேபி a bad person. ஸோ வரத்துக்கும் கரெக்டருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. வரம் உங்களுக்கு இருக்கலாம், பட் உங்களோட கரெக்டர் சரியான பேடா இருக்கலாம். ஸோ அவன் சொன்ன அந்த அற்புதம் அடையாளமும் ஒரு வேளை நடக்கலாம். அப்பொழுது அவன், நாம் வேறு தெய்வங்களை பின்பற்றுவோம், அவற்றை நாம் வழிபடுவோம் என்று நீங்கள் அறிந்திராத தெய்வங்களை பற்றி சொல்லலாம். ஓகே, வடிவா கவனிங்க. ஒரு மனுஷன் எழும்புறான், அவன் ஒரு அடையாளத்தை சொல்றான், கர்த்தர் சொல்ற இட் மே ஹேப்பன், அது நடக்கும். இப்ப நடந்த ஜனங்கள் நினைக்கிறது என்ன, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் போல இருக்கு. அவர் சொன்னதெல்லாம் நடக்குது, பட் அவனை கரெக்ட் சரியில்லை. கர்த்தர் சொல்ற அவன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறான் பாருங்க. அந்நிய தெய்வங்களை பின்பற்றுறதுக்கு அவன் சொன்னால், அவ்வாறு நடந்தால் நீங்கள் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளையோ கனவு காண்பவனின் வார்த்தைகளையோ கேட்கக்கூடாது. உங்கள் இறைவனாகிய கர்த்தர் நீங்கள் தம்மில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறார்களோ என்று அறியும்படி உங்களை பரிசுகிறார். I love this verse. எனக்கண்டா உண்மையா ஒரு பெட்டரான வேர்ஸ் இந்த ஹோல் பைபிள் எடுக்க முடியல. இதை தவிர இது சரியான குரூஷியலான வேர்ஸ். இது இல்லாட்டி பைபிள்ல பாயிண்டே இல்லை. இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்டை பற்றி என்ன அழகா அந்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவன் சொன்னது நடக்கலாம், நடந்தாலும் நம்பாது என்று சொல்லுது. அதான் இந்த வேர்ஸ். ஆனா இன்றைக்கு பாருங்க, அப்படி நடந்த உடனே நாங்கள் இவர்ல கர்த்தர் ஏதோ பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை வச்சுக்க. பட் இன்றைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் பிள்ளைங்களை கர்த்தர் டெஸ்ட் பண்றார். உண்மையிலேயே உன் தேவனிடத்திலே நீ முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு நீ அன்பு கூறுகிறாயான்னு கர்த்தர் டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த உலகத்துல ஃபால்ஸ் ப்ரொஃபஸர் வச்சிருக்காரு. இந்த ஆவிக்குரிய கண் எனக்கு திறப்பட்டுது, நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு திறப்படையில. ஸோ கர்த்தர் ஏன் இப்படி செய்யறான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, எங்களை டெஸ்ட் பண்றேன், நாங்கள் உண்மையா கர்த்தரை நேசிக்கிறோமா அல்லது சும்மா அந்த எக்ஸைட்மெண்ட், சரியான எக்ஸைட்மெண்டான ஃபீலிங், அங்க இது நடந்து இங்க அவர் சொன்னது நடந்தது, அது இல்லை. கர்த்தர் சொல்ற அப்படி நடந்தாலும் நீ கடைசி வரைக்கும் நம்பாத. ஸோ அதான் அடுத்த அடையாளம் ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ். அவங்க சொல்லுவாங்க அடுத்தது
அந்த சொன்ன அவங்க செய்த காரியம் இன்னொரு பக்கமாய் கத்தரை விட்டு வழி விலை போறதுக்கு டைவர்ட் பண்ணும், வேறொரு வழிக்கு உங்களை கொண்டு போகும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பினேன். இந்த 2012 கொஞ்சம் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வேற எங்கேயோ ஒரு கண்ட்ரியில இருந்து அவர் சொல்றார், ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெவனுக்கு போனேன், நான் கத்தரை கண்டன், கத்தரோட நேர பேசினேன், கத்தரை என்னை திருப்பி அனுப்பினார் ஹெவன்ல இருந்து. நான் ஹெல்லுக்கு போனேன், ஹெல் எல்லாம் பார்த்தேன், நிறைய ஜனங்கள் பாவம் செய்த ஜனங்கள் எல்லாம் அழுது கஷ்டப்படுது, நான் திருப்பி வந்தேன். இப்ப ஏன் இதை பேர் சொல்றார்? அதான் என்ற கேள்வி. வாய்? இதால கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படும்? கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படும்டா, இவர் சொல்லேக்கல ஜனங்கள் இதயத்துல குத்துண்டு நாங்கள் பாவத்தை விட்டு மறந்துருமோணும். அது இல்ல பாயிண்ட். இதை வேறேன் சொன்னாருண்டா, சோ நீங்கள் நான் அங்க மேல ஹெவனுக்கும் போய் ஹெல்லுக்கும் போனபடியா நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள், என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் தான் மேன் ஆஃப் காட். அடுத்த ஸ்டெப் என்ன? எல்லாத்தையும் எனக்கு தாங்க. லீட் பண்ணு, ஒரு காரியம் நடக்குது, இந்த லீடிங் அந்த வே வேற வழியில போகுது. இதைத்தான் கர்த்தர் சொல்றார். அது உண்மையில போய் அது எப்படி நடந்திருக்காது, பட் as soon as நீங்க பிலீவ் பண்ண உடனே அந்த வே வேற இதுக்குள்ள கொண்டு போகுது. அடுத்தது மூன்றாவது, they always say nice thing. பைபிள்ல இருக்கு. ஆக்களை ஒஃபெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி கதைக்கவே மாட்டாங்க ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ். ஆக்களை இதயத்தை ஹர்ட் பண்ணக்கூடிய மாதிரி. ஏன்னா ஜனங்கள் குழம்பிருமே, ஜனங்களுக்கு கோபம் வந்துருமே. எரேமியா 23ஆம் அதிகாரம், ஜெரமியா சாப்டர் 23. Verse 13 and 14. Okay. சமாரியாவின் தீர்க்கதரிசிகள் மத்தியில் வெறுக்கத்தக்க காரியத்தை நான் கண்டேன். அவர்கள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி என் மக்களான இஸ்ரவேலரை தவறாய் வழிநடத்தினார்கள். மிஸ்லீடிங். நான் ஜெருசலேமின் தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் கூட மோசமான ஒரு செயலை கண்டேன். அவர்கள் விபசாரம் செய்கிறார்கள். கவனிங்க, உண்மை வழியில் வாழவில்லை. ஒருவனும் தனது கொடுமையை விட்டு திரும்பாதபடி தீயவரின் கைகளை பலப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதமை போல் இருக்கிறார்கள். ஜெருசலேம் மக்கள் குமாராவை போல இருக்கிறார்கள். ஓகே, verse 17, சரியா, 17ஆம் வசனம். என்னை அவமதிப்போரிடம் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் இருதயங்களில் பிடிவாதத்தில் நடப்பவர்கள் எல்லோரையும் பார்த்து, ஸ்டபனான ஆக்கள் இருக்கிறாங்களா, அங்க பாவத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, அதை கண்ணால கண்டும் அவங்களுக்கு அதை பொறுத்து கொண்டு அதை சமாளிச்சு உங்களுக்கு சமாதானம், உங்கள் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்கிறார்கள். நீ நேர பார்க்கிற அவங்க செய்யற அநியாயங்கள் தெரியுது, அதை பார்த்துட்டு பீஸ் நோ ஹார்ம். இது ரெண்டும் சரியான டேஞ்சரஸான வேர்ட். பீஸ் நோ ஹார்ம். கர்த்தருடைய வார்த்தையை காணும்படி கேட்கும்படியா கர்த்தரின் ஆலோசனை சபையில் அவர்களில் எவன் நின்றான்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? கர்த்தருடைய வார்த்தையை யார் கேட்கிறாங்க? சோ இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்கு வரோம். அவங்க இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட் மாய்மானமான வார்த்தை, அதாவது ஆக்களை கவரக்கூடிய, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், சரியான ஃபேமஸான வேர்ட். கர்த்தர் உங்களை அன்பு செலுத்துகிறார், உங்களுக்கு எந்த விதமான ஹாமும் பெறாம பார்க்கிறார். ஜஸ்ட் நான் அதுக்கு எகெயின்ஸ்ட் இல்லை, பைபிள் சொல்லுது கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பட் கர்த்தர் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான தீமையும் பெறாபடி உங்களை காக்குறார். அது எங்களை எல்லாருக்கும் அவசியம். பட் இதை அகெயின் இதை ஏன் இவர் சொல்றார்? அதான் இம்பார்ட்டன்ட். என்ன மோட்டிவேஷன் என்ன? அதை புல்பீட்ல வந்தா சொல்லணும். பர்சனலா நாங்கள் எத்தனை பேர் சொல்லலாம்.
புல்பிட்ல சொல்ல வேண்டியது என்ன? தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன். நானே இதை கணக்கு வசனங்களை வாசினா உங்களுக்கு தெரியணும் கத்தட்ட மைண்ட் என்ன, ஒரு ஃபால்ஸ் ப்ரொஃபஸி சொல்றவன மைண்ட் என்ன, உண்மையான ப்ரொஃபெட்னா மைண்ட் என்ன. இந்த 3 சாப்டர் 23 நான் பார்க்குறோம். கத்தட்ட மைண்ட் ஒருதன் பாவம் செய்யறான் அவனுக்கு உனக்கு தெரியுது, நல்லா தெரியுது, அவனை டிரெக்டா நீ கண்டி, டிரெக்டா நீ போய் அவனுக்கு உணர்த்து. A.W. Tozer அவர் ஒரு ஆளை பார்த்து கேட்டாரா, பிரதர் உண்ட மைண்ட்ல இருக்கிற அவ்வளவு தோட்ஸையும் உனக்கு பக்கத்தில் சேர்ல இருக்கிற ஒரு அந்த பிரதர் நெக்ஸ்ட் உனக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதர் அறிஞ்சாருன்னா உன்னோட அவன் இருப்பானா? இப்படியான ப்ராஃபிட் தான் எங்களுக்கு தேவை. A.W. Tozer கேட்ட கேள்வி அதை என்ன ஸ்ட்ரக் பண்ணிச்சு. எங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் நான் ஒரு ஆள் எங்களோட பக்கத்து ஃபெலோ பிரதர் எங்களோட மைண்டில் இப்போ என்ன போய்கொண்டிருக்கிறது என்று அறிஞ்சானுண்டா அவன் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பானா, உங்களுக்கு கை கொடுப்பானா? டைரக்ட், நேரடியா, ஒளிவு மறைவில்லாம மழுப்பாம நேரடியா கிளியர் கட். ஸோ தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நேரடியா சொல்லணும். சரி, கத்தர் உங்களை நேசிக்கிற அப்படின்னு சொல்லிக்கலாங்களே உங்களுக்கு சமாதானம். பட் கத்தர் இறைமையாக கொண்டு சொன்னார், அது உங்களுக்கு சமாதானம் இல்லை. அவங்களெல்லாம் போய் சொல்றாங்க, அவங்களுக்கு சமாதானம் இல்லை. அடுத்த ஃபேமஸான வேர்ட், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், போகிலும் ஆசீர்வதிப்பார், வரையிலும் ஆசீர்வதிப்பார், உள்ளும் புறமும் வெளியில எல்லா இடமும் கத்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன பாவம் செய்யலாம். இப்ப ஸ்பெஷலா கலண்டர்ஸ் வந்திருக்கு, அந்த ஒவ்வொரு டேல ஒவ்வொரு வசனங்கள் போடுறது. அந்த வசனங்கள் எல்லாமே நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு, நெகட்டிவா ஒரு வசனம் இருக்காது. ஏன்னா பீப்புள் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க அந்த கலண்டர். எல்லாம் இதெல்லாமே ஆக்களை சமாளிச்சு அவங்கள ஒஃபெண்ட் பண்ணக்கூடாது என்று ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கும் நீங்களா விரியன் பாம்பு குட்டியில எல்லாரும் ஷோக். ஏன்னா இப்படி ஒருத்தருமே வாழ்க்கையில ப்ரீச் பண்ண இல்லை. அப்போ சீசல் சொன்னா ஜீசஸ் நீங்க இப்படி கதைச்சது அவங்க பரிசேஸ் சதசேருக்கு ஒஃபெண்டடா இருக்குன்னு. ஜீசஸ் சொன்னார், என் பிதா நாட்டாத எல்லா மரங்களும் நியாயத்தீர்ப்பு நாள்ல வேரோடு பிடுங்கப்படும், will be uprooted under Jesus Christ. ஸோ ஏனண்டா இயேசு கிறிஸ்து ஜெனுவினான உண்மையான ப்ராஃபெட், எரேமியா உண்மையான நேர்மையை பேசுகின்ற ப்ராஃபெட். ஸோ இது அடுத்த எக்ஸாம்பிள். நைஸ் வேர்ட்ஸ் சொல்லிக்கலாம் நீங்க நம்பிடாங்க, நைஸ் வேர்ட்ஸ் அவன் பாவிக்கிறோம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆனது 4வது, அவங்களோட வெளியண்டா எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும், வெளியில பார்க்கல. மத்திய 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிங்கன்னா Matthew chapter 7 அதுல ஒரு வசனம் இருக்கு. Matthew chapter 7 verse 15. Matthew chapter 7 verse 15. Okay. அதில் எப்படி இருக்குன்னா, போலி தீக்கசலை குறித்து விழிப்பாருங்கள், அவர்கள் செம்மறியாட்டு தோலை போத்து கொண்டு உங்களிடம் வருவார்கள். ஓகே, செம்மறியாட்டு தோல் நல்லா இருக்கும் வெளியில பார்க்க. இது செம்மறியாட்டு தோல் என்னதுக்கு அடையாளமா இருக்குன்னா பைபிள். பிகாஸ் எல்லாருமே பைபிளை கொண்டு வருவாங்க, ஜெகோவா விட்னஸும் பைபிளை தான் கொண்டு வராங்க. ஸோ போலி தீக்கசலை குறித்து விழிப்பாருங்க, கேர்ஃபுல்லா இருக்கட்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் வாயை திறந்து தீக்கசியல் என்று முதல் ஓப்பன் பண்ணி சொன்னது கவனமா இருங்கன்னு தான் அவர் சொன்னார். ஸோ அதான் சரியான இம்பார்ட்டன் எங்களுக்கு. ஓகே, நீங்க ஓகே இங்க இதுல மெசேஜ் பைபிள் இருக்கு பாருங்க, நான் அதை உங்களுக்கு வாட்சி காட்டணும்னு யோசிச்சேன். Okay, beware of false preachers who smile a lot, dripping with practiced sincerity. Chances are they are out to rip you off some way or another. Don't be impressed with
charisma. இதைத்தான் நான் உங்களை வாசிச்சு காட்ட விரும்புகிறேன். Don't be impressed with charisma. charismaண்டா அதனுடைய அர்த்தம் இந்த உடுக்கிற உடுப்பு, டாய், உங்களோட தலை இழுக்கிற விதம், இதெல்லாம் நல்லா இருக்கும், நான் கூடாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஷூஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் கரிஸ்மா. பேசுகிற விதம், ஆக்களோட பழகுற விதம் எல்லாம் சரியா இருக்கும். பட் அவங்களோட கரெக்டர் அங்கால இருக்குது. லுக் ஃபார் கரெக்டர். அவங்களுடைய குணத்தை நீங்க பாருங்க, அதான் பைபிள் சொல்லுது. ஸோ அடுத்தது அவனோட கரெக்டர் சரியா இருக்காது, பட் வெளி காரியங்கள் எல்லாமே சரியா இருக்கு. verse 6 அந்த ஜூட், புக் ஆஃப் ஜூட்ல verse 6 அடுத்தது நான் பார்க்கிறோம். 6ஆம் வசனம், யூதாவின் புத்தகம் 6ஆம் வசனம். பண ஆசை உடையவங்களா இருப்பாங்களா, இது அடுத்த சைன். வாயத்திறந்த எந்த நேரம் கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். கொடுக்குற பற்றி ப்ரீச் பண்ண தான் வேணும். பட் எந்த நேரம் 24 hours 7 days a week 365 days கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லி கொண்டு இருந்தா தென் அது வந்து ஃபால்ஸ் ப்ராஃபெட். 6ஆம் வசனம் சொல்லுது, இன்னும் தங்களுடைய அதிகாரமான நிலைமையில் நிலைத்திராமல் தங்களுடைய குடியிருப்பை கைவிட்ட தூதர்களையும் நினைவு கொள்ளுங்கள். ஓகே, 11ஆம் வசனம், சாரி, verse 11. அவர்களுக்கு ஐயோ கேடு, அவர்கள் காயினின் வழியில் நடக்கிறார்கள், ஆதாயத்துக்காக பிலேயாமின் பிழையை தாங்களும் செய்ய விரைகிறார். அதென்ன பிலேயாமின் பிழை? பணத்துக்காக மக்களுக்கு பின்னால ஓடினது. கோராகை போல கலகம் பண்ணி அழிந்து போகிறார்கள். ஸோ பிலேயாமுக்கு என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் ஓன் பண்ணின, நீ அந்த காசை அக்செப்ட் பண்ணாதேன். பட் 2ஆம் தடவை ப்ரே பண்ண கர்த்தர் சொன்னார் போன். ஸோ பண ஆசை, கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அது கம்ப்ளீட்லி ராங்கான வேர்ஸ். அது பணத்துக்கும் அந்த வசனத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களை பணக்காரராக்கும்படி தான் தருத்துறானார், அந்த வசனத்துக்கும் அவங்க சொல்ற கான்டெக்ஸ்டும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. வாயை திறந்தா பணம் பணம் பணம்னு பேசுறாங்களா, தென் பிலேயாமின் வழியை அவர்கள் பின்பற்றுவதா இருப்பார்கள். ஸோ சரியான கேர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வாழ்கிற இந்த காலம், இது ஒரு டீப்பான மெசேஜ் இல்லை, இது ஒரு கைடன்ஸ் மாதிரி. ஸோ நான் டீப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்டும் போது இது ஒரு கைடன்ஸ். நாங்கள் இதை பார்த்து எஸ் இதை நாங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஒரு மனுஷன் உண்மையிலே கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவனா, இந்த ஆவி, இவர் ஆவியிலே பேசுகிறோம் என்று சொல்றார், இவர் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவரால் பேசுகிறார் என்று அடையாளம் காணக்கூடிய சில கைடன்ஸ் ஆனது. ஜெபிச்சு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலந்து சொல்லுவோம். கர்த்தருடைய கருத்துல எங்களை போடுவோம். கர்த்தாவே, இந்த நேயத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. சாமி அப்பா, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, 30, 60, 100 நாங்கள் பலன் கொடுக்க, அது மாத்திரமில்லை கர்த்தாவே, பெரையா பட்டணத்தாரை போல காரியம் இப்படி இருக்கிறதா என்று நாங்கள் அவைகளை ஆராய்ந்து கர்த்தாவே சாமி வசனத்தை அதிகமாய் ஆழமாய் நாங்கள் நேசித்து வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை தாமே எங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.